பிசினஸ் ஓனர்ஸ், கோச்சஸ், இன்ஃப்ளூயன்சர் இவங்க எல்லாருக்குமே இந்த ஏஐ ஏஜென்ட் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த ரீலை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த அப்பாயின்மெண்ட் புக்கிங் ஏஜென்ட் வந்து நீங்க வாட்ஸ்அப்லயும் சரி, டெலிகிராம்லயும் இன்டெகிரேட் பண்ணிட்டு நீங்க நார்மல் சேட் பண்ற மாதிரி இல்ல உங்க அசிஸ்டன்ட்டை சேட் பண்ற மாதிரி செட் பண்ணிக்கலாம். நீங்க என்ன டைமிங்ல யாருக்கு மீட்டிங் ஷெட்யூல் பண்ணணும், அப்படி இல்லைன்னா ஆல்ரெடி என்னென்னலாம் ஷெட்யூல் ஆயிருக்கு அப்படிங்கிற சம்மரியை நார்மல் டெக்ஸ்ட் கொடுத்தே நீங்க எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு நான் வந்து சிம்பிளான ஏஐ ஏஜென்ட் தான் யூஸ் பண்றேன். டூல் ஏஜென்ட் யூஸ் பண்ணி அதில் கேலண்டரையும் கெட் ஈவெண்ட்டையும் கிரியேட் ஈவெண்ட்டையும் கொடுத்து வச்சிருக்கேன். இதுல வந்து நீங்க நார்மல் சேட்ல கொடுத்தீங்கன்னா அந்த டைம் ஜோன் படி ஐஎஸ்டி டைம் ஜோன்ல ஒர்க் ஆகி நீங்க எந்த டைம்ல சொல்றீங்களோ அதுக்கு ஷெட்யூல் ஆயிடும். அதுக்கு வந்து நீங்க கூகுள் கேலண்டரை வந்து இன்டெகிரேட் பண்ணிக்கணும். பிளஸ் உங்களோட மெயிலுக்கு இன்விடேஷனும் சென்ட் ஆயிடும். ஸோ இப்படி தான் இந்த ஒர்க் ஃப்ளோ ஒர்க் ஆகும். இதில் வந்து இந்த டைம் ஜோனை வந்து எப்படி மாற்றுறதுன்னு சொல்லி ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு. அதுக்கு வந்து ஒர்க் ஃப்ளோவோட செட்டிங்ஸில் போயிட்டு டைம் ஜோனை ஏஷியா கொல்கத்தா அதாவது ஐஎஸ்டிக்கு மாற்றி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம டைமிங்க்கு அப்பாயின்மெண்ட் புக் ஆகும். இதை பற்றின டீட்டெயில்டான வீடியோவை என்னோட யூடியூப் சேனலில் ஸ்டெப் பை ஸ்டெப் போட்டிருக்கேன். அதையும் மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்க. இந்த ஒர்க் ஃப்ளோ உங்களுக்கு வேணும்னாக்க என்னை ஃபாலோ பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷனில் கேலண்டர்னு டைப் பண்ணுங்க. நான் உங்களுக்கு சென்ட் பண்ணி வைக்கிறேன்.